ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் வந்து பார்க்குறது வந்து சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் கெல்லிஸில் நடக்கிற மாதாந்திர ஞாயிறு சந்தையில் நான் பார்த்து பிரமிச்சதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து கோகனட் ஷெல்லில் வந்து செஞ்ச ஃப்ளவர் பாட்டு. இது நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம், எங்கே வேணால் கேரி பண்ணலாம். இதனால் வந்து எந்த விதமான பக்க விளைவுகள் உங்களுக்கு வந்து ஏற்படாது. இதில் வந்து ப்ரஷ்ஷு, டங் கிளீனர், சீப்பு இந்த மாதிரி மட்டும் செய்கிறதுமே இல்லாமல் இங்கே என்ன வேணால் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் செய்கிற காய்கறி கழிவுகளை வச்சு நம்ம உரம் தயாரித்து நம்ம செடி கொடிகளுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மெனூர் வந்து வெளியில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. இதை பற்றி அவர் வந்து நல்லபடியாக ஃபுல் டீட்டெயிலாக அவர் சொல்வார். நீங்கள் பாருங்கள். இந்த உபயோகம் வந்து 4 பேருக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். நன்றி. இவர் சொல்கிறது கேளுங்க. ஸோ நம்ம வீட்டில் ஜென்ரேட் ஆகிற காய்கறி வேஸ்ட் எல்லாமே இதில் போட்டு புரியலங்க, முதல்ல பேசிட்டுங்க. வீட்டில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வந்துட்டு நம்ம உரமாக்கி நம்ம மாடி தோட்டத்தில். ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து காய்கறி வேஸ்ட் வருது, 20% வந்து பிளாஸ்டிக் பேப்பர் அதெல்லாம் வருது, 10% வந்து வேஸ்ட், 10% வந்து சானிட்டரி வேஸ்ட். அந்த 60% வீட்டிலேயே நம்ம சால்வ் பண்ணி உரமாக மாற்றி யூஸ் பண்ணிட்டோன்னா மிச்சம் இருக்கிறத வந்து ஈஸியாக வந்து நம்ம சார்ட் பண்ணிடலாம். பிளாஸ்டிக்கு, பேப்பர் இதை மட்டும் தான் நம்ம சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் கிட்ட கொடுப்போம். அவங்களுக்கும் பிரிக்கிறதுக்கான எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஸோ எப்படி பண்ணணும்னா, வீட்டில் வர நீங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்டேஜ் வந்துட்டு குப்பையில் போடுறதுக்கு பதிலாக உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்துட்டு உரமாக மாற்றிடலாம், உரமாக தயாரித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கொடுக்கலாம் எல்லாருக்கும். செடிகள் ஆமாம், கரெக்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வர காய்கறி வேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, காய்கறி வேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 70% தண்ணி தான். ஸோ அதுக்கு மேலே கொக்கோபீட்டும் மைக்ரோப்ஸும் நான் பவுடர் கொடுப்பேன். அது மேலே தூவும் போது அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் வலிச்சு உங்களுக்கு வந்து உரமாக அதை மாற்றிடும். இது வந்து பிளாஸ்டிக். இதில் வந்து ஒரு நாளைக்கு 2 கிலோ போடலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்காரு. பட் இந்த மிஷின் என்னென்னா வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் அன்றாட வந்து காய்கறிகளை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணுவோம், ஒரு பிளாஸ்டிக் பேக்லேயோ ஒரு பேக்லேயோ கயிறு கட்டிட்டு குப்பையில் போட்டுடுவோம். சாப்பிட்ட இலையிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த குப்பைகளை வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எருவாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மிஷின் வந்து மாற்றி கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்கள் வீட்டு தோட்டத்துலேயோ மாடி தோட்டத்துலேயும் கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக காசு கொடுத்து மெனூர் வாங்க வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வச்சு உங்கள் வீட்டு செடிகளுக்கு நல்ல உரமாக வளர்க்கலாம். உடனே வந்துட்டு செடிகள் வளர ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து இவங்க வந்து பாருங்கள், கோகனட் ஷெல் வச்சுட்டு நிறைய தொட்டிகள் வச்சுருக்குறாங்க. அழகாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், வெளியிலே வச்சுக்கலாம். இது வந்துட்டு போல், இது வந்து ஈஸி டு கேரி. வேறவர் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா அங்கெல்லாம் வச்சுக்கலாம். பாருங்கள், ஜன்னல் ஓரத்தில் வச்சுக்கலாம், லிவிங் ரூமில் வைக்கலாம். நிறைய செடிகள் வந்து சின்ன சின்னது அழகழகாக வந்து போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக. இது எல்லாமே வந்து கோகனட்டோடைய ஷெல். நீங்கள் அந்த தேங்காய் ஓடுனால செய்யப்பட்டது. இது வந்து டிஸ்போசபிள், யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்மளுக்கு வந்துட்டு என்விரான்மெண்ட்டை நம்ம வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கணுன்ற மோட்டிவால் இவங்க இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ப்ரஷ் எல்லாம் இருக்குது. இந்த ப்ரஷ் வந்து எதில் செஞ்சது? மூங்கில் மரத்தால் செஞ்சது. பாருங்கள், ப்ரஷ் வச்சுருக்காங்க, டங் கிளீனர் வச்சுருக்காங்க. ஸோ சம்திங் நியூ. இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் வந்துட்டு வாங்கி பயன்படுத்திங்கன்னா நம்ம நாட்டுக்கும் கிடையாது, நம்ம வீட்டுக்கும் வந்து நம்ம வந்து சேவை செய்கிறோம். இது வந்துட்டு எவ்ரி மந்த் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் கீழ்பாக்கில் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த சந்தை ஏற்படும். இந்த சந்தையில் வந்து எல்லா விதமான பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதுங்க. அடுத்த மாதம் வந்துட்டு முதல் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இங்கே நிறைய நஞ்சில்லா விதை கொண்ட காய்கறிகள், மதிப்பு கூட்டப்பட்ட உணவுகள், தானியங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க.